الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال الله تعالى أيضا: كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن العبد المؤمن إذا كان في إقبال من الآخرة وإن قطع من الدنيا، أو كما قال عليه الصلاة والسلام. رواه أحمد وأبو داود. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனும், எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தபீன்கள், தபீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் அனைவரின் மீது மீண்டும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, ஷஅபானுடைய இறுதியான நேரங்கள், இந்த சமூகம் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதானை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. ரமதான் ஒட்டுமொத்த உலகத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாதம். ரமதான் ஒட்டுமொத்த ஈமானிய உள்ளங்களிலும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய மாதம். ரமதான் ஒட்டுமொத்த இறை நெருக்கம் பெற்ற நல்லவர்களுக்கான நேர்வழி காட்டியான மாதம். இப்படி பல்வேறுபட்ட வாக்கியங்களை, நன்மைகளை தரக்கூடிய ரமதானை அல்லாஹ் நம்மை எதிர்நோக்க செய்திருக்கின்றான். இந்த ரமதானுக்காக நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள், இறைநேசர்கள் பல நாட்கள் காத்திருப்பதாக, ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவதாக வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியும். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமதானை அடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அந்த ரமதானை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ரமதான்
நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரமதானை அடைந்து முழுவதுமாக அமல்கள் செய்து இறை பொருத்தத்தை, ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியமானவர்களே, கடந்த வருடம் ரமதான் நம்மை கடக்கின்ற போது நம்மில் பெரும்பாலோர் இந்த வருடம் ரமதானை நம்மால் முழுமைப்படுத்த முடியவில்லை. நல்லவர்களை குறைவாகவே செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ரமதானில் முழுவதுமாக இறை நெருக்கத்தோடு நல்லவர்கள் செய்யக்கூடிய வாக்கியம் நமக்கு வேண்டும் என்ற சபதங்களை ஏற்றிருப்போம். கடந்த வருடத்தில் ரமதான் நம்மை பிரியப்படுகின்ற போது, நம்மை விட்டும் செல்லுகின்ற போது, இந்த வருடம் ரமதானில் குறைவான அமல்களை செய்து விட்டோமே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் ரமதானில் நிறைவாக இறை பொருத்தத்தை, இறை பாக்கியத்தை, இறை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்கு மேலோங்கி இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த வருடத்தில் நாம் செய்த சபதங்களை, நம்முடைய வெளிப்படப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி ஆசையை வெளிப்படுத்திய நாம், அல்லாஹ் தன்னுடைய வெகுமதியான ரமதானை நமக்கு தருகின்ற போது அதில் முழுவதுமாக அமல்களை வெளிப்படுத்தவே, முழுவதுமாக இறை சிந்தனையோடு அந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும். ஆசைப்பட்டுவிட்டு அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னார். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் இரண்டு பிரிவினர்களை குறித்து சொல்லுவார். இறைவனிடத்தில் தன்னுடைய ஆசையை முறையிட்டு விட்டு அந்த ஆசையை நிறைவேற்றாத இரண்டு பிரிவினர்களை குறித்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். இறைவனிடத்தில் முறையிட்டு விட்டு அதை நிறைவேற்றாததால் குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ் அவர்களை விமர்சித்து காட்டுவான். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت. கணவனும் மனைவியும் இறைவனிடத்தில் தங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றார்கள். இரண்டு பிரிவினர்கள் இறைவனிடத்தில் வேண்டுதல் வைத்துவிட்டு, இறைவனிடத்தில் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து விட்டு, இறைவன் அதை நிறைவேற்றி தரும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தார்களே, அப்படி இறைவனிடத்தில் ஒப்படைத்த வாக்கை நிறைவேற்றாத இரண்டு பிரிவினர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அவர்களை விமர்சித்து அவர்களுக்கான கடுமையான தண்டனையோடு அல்லாஹ் சொல்லுவான். இரண்டு நபர்களில் ஒருவர், ஒரு தம்பதியினர் இறைவனிடத்தில் தன்னுடைய தேவையை முன்வைத்தார்கள். இறைவா, திருமணத்தின் மூலமாக நீ கொடுக்கின்ற அந்த குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. தஅவல்லாஹு ரப்புஹுமா லைன் ஆதைதனா ஸாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இறைவா, திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. நல்ல குழந்தையை, சாலிகான குழந்தையை, இறை பொருத்தம் நிறைந்த குழந்தையை எங்களுக்கு கொடுப்பாயாக. அப்படி கொடுத்தால் நாங்கள் இருவரும் உனக்கு நன்றி செலுத்துபவராக, உனக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக நாங்கள் மாறிவிடுவோம். இறைவா, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக என்று அந்த தம்பதியினர் இறைவனிடத்தில் தன்னுடைய கோரிக்கையை வைக்கின்றார்கள்.
அந்த கோரிக்கையை ஏற்று فلما آتاهما صالحا جعل له شركاء فيما آتاهما فتعالى الله عما يشركون. அந்த கோரிக்கையை ஏற்று அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கின்ற போது இறைவன் கொடுத்த வெகுமதியை வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல், இறைவா சாலிகான குழந்தையை எங்களுக்கு தந்தால் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக, உனக்கு அடிபணிந்து நடப்பவர்களாக, உனது கட்டளைகளுக்கு செவிமடுப்பவர்களாக நாங்கள் வாழுவோம் என்று வாக்குறுதியை கொடுத்து விட்டு இறைவன் அந்த பாக்கியமான குழந்தையை கொடுக்கின்ற போது அதை பெற்றவர்கள் இறைவனிடம் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு இறைவனுக்கு மாறு செய்கின்றார்கள். அம்மா ஈஸ்வரிக்கோ, இறைவன் தன்னிடம் வாக்கு கொடுத்து விட்டு அதை மறுப்பவர்களுக்கு தன்னுடைய தண்டனை உண்டு என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் இகழ்ந்து காட்டுகின்றான். இன்னொரு பிரிவினர் ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ونكونن من الصالحين. இறைவா, உனது அருளிலிருந்து எங்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயா. இறைவா, உனது அருளின் வாசலை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக, செல்வ வளங்களை எங்களுக்கு கொட்டி தருவாயாக. அப்படி தந்தால் நாங்கள் நல்லவர்களாக வாழுவோம், உன் பாதையில் தான தர்மங்களை வாரி வழங்குவோம் என்று இறைவனத்தில் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். இறைவா, உனது அருளிலிருந்து செல்வ வளங்களை நீ எங்களுக்கு கொடுத்தால் உனது பாதையில், உனது சிந்தனையில் இறை நெருக்கத்தோடு தான தர்மங்களை நாங்கள் வாரி வழங்குவோம் என்று இறைவனிடத்தில் வாக்கு கொடுத்தவர்கள். அல்லாஹ் சொல்லுவான் அடுத்து, ஃபலம்மா ஆத்தாஹுமா மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று செல்வ வளங்களை கொடுக்கின்ற போது பகிரு பிஹி வ தவல்லவு அன்ஹு முஅரிதுன், இறைவன் கொடுத்த செல்வத்தை, அமானிதமாக பெற்ற செல்வத்தை இறை பாதையில் செலவழிக்காமல் நான் சம்பாதித்தது, இது எனக்குரியது, இது எனக்கானது என்று பெருமை பாராட்டி இறை பாதையில் தான தர்மங்களை செய்யாமல் கஞ்சத்தனத்தை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். இறைவனிடம் கொடுத்த வாக்கிற்கு மாறு செய்கின்றார்கள். அல்லாஹ் இந்த இரு பிரிவினர்களை குறித்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் தனது விமர்சனத்தை சொல்லுகின்ற போது فَعَقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ بِمَا أَخْلَفُوا اللَّهَ مَا وَعَدَهُ بِمَا كَانُوا يَكْذِبُونَ. இறைவனிடத்தில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இறைவனிடம் பெற்ற வாக்கிற்கு இவர்கள் மாறு செய்கின்ற போது அல்லாஹ் இவர்களின் உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை போட்டு விடுவார். முனாஃபிகீன்களாக, இறை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக, இறை கோபத்திற்கு உட்பட்டவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றி விடுகின்றான் என்று அல்லாஹ் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் இந்த இரண்டு பிரிவினர்கள் இறைவனிடத்தில் குழந்தையை கேட்டுவிட்டு அல்லாஹ் குழந்தையை தரும் போது அதற்கு நன்றி செலுத்தாமல் இறைவனிடத்தில் செல்வத்தை கேட்டுவிட்டு இறைவன் செல்வத்தை கொடுக்கின்ற போது அந்த செல்வத்தை இறை பாதையில் தான தர்மங்கள் செய்யாமல் கொடுத்த வாக்கிற்கு மாறு செய்கின்ற போது கடுமையான தண்டனையை அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ததால், இறைவனிடத்தில் பொய்யுரைத்ததால் நயவஞ்சகத்தின் தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவார் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் இந்த இரு பிரிவினர்கள் இறைவனிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டு அதற்கு மாறு செய்கின்ற போது இறைவன் தனது தண்டனையை வெளிப்படுத்துகின்றார். அதே அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு இரு பிரிவினர்களை அல்லாஹ் சொல்லுவார். இறைவனிடத்தில்
தன்னுடைய ஆசையை, தன்னுடைய தேவையை முறையிட்டு விட்டு அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரும் போது இருந்த ஈமானை வலிமைப்படுத்திக் கொண்டவர்களை, இறைவனிடத்தில் கொடுத்த நம்பிக்கைக்கு உறுதியாக இருந்தவர்களை, இறைவனிடம் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்தில் உறுதியாக இருந்தவர்கள் குறித்து அல்லாஹ் இரண்டு பிரிவினர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுவார். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தபதீலா. ஏகத்துவத்தை ஏற்கின்ற போது இறைவா மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம், இறை பாதையில், இறை சிந்தனையில் நாங்கள் செலவழிப்போம். இந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் இறை மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்யும் நிலை வந்தாலும் நாங்கள் அதற்கு தயார் என்று சொன்னவர்கள். இறைவன் வசனங்களின் மூலமாக தான தர்மத்தை குறித்து சொல்லுகின்ற போது, இறைவன் போர்களிற்கு தயாராக வேண்டும் என்ற இறை வசனங்களை இறக்கின்ற போது ஆர்வத்தோடு இறை கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். இறை சத்திய மார்க்கத்திற்கு உயிர் கொடுப்பதற்கு முன்வந்தார்கள். இறைவன் அவர்களை புகழ்ந்த அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவார். லியஜ்ஸி அல்லாஹு ஸித்தீகீன யுஅதிபுல் முனாஃபிகீன இன் ஷா அவ் யதூபு அலைஹிம் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. இறைவனிடத்தில் கொடுத்த வாக்கிற்கு உண்மையாக இருந்தார்கள். இறைவனுடைய சிந்தனையில் இருந்தவர்கள் மாறவில்லை. இவர்கள் உயர்ந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் இந்த இரண்டு சாரார்களுக்கு, இறை மார்க்கத்திற்காக உயிரை துறந்தவர்களுக்கும் இறைவனிடத்தில் கொடுத்த வாக்கிற்கு உண்மையாக இருந்தவர்களை புகழ்ந்து அல்லாஹ் இரு சாரார் குறித்து புகழ்ந்த செய்திகளை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்வார். நாம் யோசிக்க வேண்டும். கடந்த காலங்களில் இது போன்ற மாதங்களை, நாட்களை, இரவுகளை, புனித ரமதானை வீணடித்து விட்டோம். இனி வரக்கூடிய ரமதானிலாவது இறை சிந்தனையோடு, இறை ஈடுபாடுகளோடு இறைவனுக்காக அமல் செய்யும் பாக்கியத்தை முன்னோக்கி நாம் இருக்கின்றோமா, அல்லது இறைவனத்தில் கொடுத்த வாக்கிற்கு மாறு செய்ய போகின்றோமா? நன்மையை அடைவதற்கான பாதையாகத்தான் ரஜபையும் ரமதானையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். ரமதான் முன்னோர்கள் எதிர்பார்த்த மாதம். இமாம்கள், இறைநேசர்கள் சொல்லுவார்கள், ரமதான் மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே அந்த ரமதானை நாங்கள் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே, ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே எப்படியாவது ரமதானை அடைந்து விட வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசையை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். அப்படி ரமதான் எங்களை அடைந்து விட்டால், ரமதானில் முழுக்க முழுக்க இறை பொருத்தத்தோடு, இறை பிரியத்தோடு, இறை சிந்தனையோடு, இறை அச்சத்தோடு நாங்கள் அமல்கள் செய்வோம். அந்த ரமதான் எங்களை விட்டும் கடந்ததற்கு பிறகு, நம்மை விட்டும் கடந்த ரமதானை இறைவா எங்களிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று சுமார் 6 மாதங்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் என்று இறைநேசர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். வருவதற்கு முன்பு 6 மாதங்கள் அதன் தேடலில், ரமதான் கடந்து 6 மாதங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் முழுக்க முழுக்க இறை நேசர்கள், இமாம்கள் ரமதானை எதிர்நோக்கியே அவர்களை வருடங்கள் முழுவதுமாக கழிந்தது. வருடங்கள் முழுவதுமாக கழிந்தது. ரமதானை முன்னோக்கி இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த சூழலில் அதற்கான தயாரிப்புகளை நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோம்.
எத்தனை தயாரிப்புகளை நாம் எதிர்நோக்கிக் கொள்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் அதிகமாக நோன்புகளை நோற்றார்களே. என்ன காரணம்? வரும் ரமலானை பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் மாத்திரமே. ரஜபிலும் ஷஅபானிலும் அதிகம் நோன்பு நோற்றதற்கான காரணம் அவர்கள் நோற்றது மாத்திரமல்ல, நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து வரும் ரமலானை பரிபூர்ணப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இந்த ரஜபும் ஷஅபானும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐங்கால தொழுகையை சிறிதும் விட்டு விடாமல் நிறைவேற்றுவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாத்து அலா அவ்காத்திஹா, அந்தந்த நேரங்களில் தொழுகையை விட்டுவிடாமல் நிறைவேற்றி பழகுங்கள். ஏன்? உங்களை நெருங்கும் ரமதான். மற்ற காலங்களில் நஃபிலான வணக்கங்கள் செய்வதை தாண்டி ரமதானுடைய மாதத்தில் ஒரு நஃபிலை வழங்கினாலும், ஒரு நஃபிலாக 2 ரக்அத்தை நிறைவேற்றினாலும் அல்லாஹ் ஃபர்தினுடைய அந்தஸ்தை, நன்மைகளை வழங்குகின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுன்னத்து தானே, இது நஃபிலான வணக்கம் தானே என்று எந்த ஒன்றையும் விட்டுவிடாதீர்கள் என்று எச்சரித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ரமதான் உங்களை நெருங்குகின்றது என்று சொன்னால் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபின் தொடர்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனுடைய நெருக்கத்தோடு நீங்கள் வாழ பழகுங்கள். ஏன் தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்டது உங்களுக்காக, குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தது உங்களுக்காக. அந்த குர்ஆனின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவானே, இன்னா அர்துனல் அமானத அலா ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபானி ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹுல் இன்சான். இந்த குர்ஆனை அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வானத்திடம் கேட்டார், பூமியிடம் கேட்டார், மிக பிரம்மாண்ட மலைகளிடம் அல்லாஹ் கேட்டார், உங்களின் மீது இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கட்டுமா? இன்னா அர்துனல் அமானத அலா ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி. பரந்து விரிந்த பூமி, வானம், பிரம்மாண்டமான மலை, இவைகளிடம் அல்லாஹ் கேட்டார், இந்த குர்ஆனை உன் மீது இறக்கட்டுமா? ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா. எல்லாம் மறுத்துருச்சு. வானம் மறுத்து விட்டது, பூமி மறுத்துருச்சு, பிரம்மாண்டமான மலைகள் மறுத்து விட்டது. இறைவா, எங்களின் மீது இறக்கிவிடாதே, குர்ஆனை எங்களின் மீது இறக்கிவிடாதே. அதை கொண்டு அமல் செய்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்களால் முடியாது. குர்ஆனை பாதுகாக்க முடியாது, குர்ஆனை கொண்டு எங்களால் அமல் செய்ய முடியாது. நாங்கள் அதை ஏற்றுவிட்டு அதன்படி வாழவில்லை, நடக்கவில்லை, செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் உன் தண்டனையை நாங்கள் தாங்க முடியாது என்று எல்லாம் மறுத்துவிட்டது. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான், குர்ஆனை மனிதன் ஏற்றுக்கொண்டான், குர்ஆனை மனிதன் பெற்றுவிட்டான். ஆனால் பெற்ற குர்ஆனின்படி அமல் செய்யாமல், பெற்ற குர்ஆனின்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல், பெற்ற குர்ஆனின்படி அஞ்சி இறை பொருத்தத்தோடு வாழாமல், இன்னஹு கான ظلومன் ஜஹூலா அல்லாஹ் பதிவு செய்வான். வானம் மறுத்து, பறந்து விரிந்த பூமி மறுத்து, பிரம்மாண்டமான மலைகள் மறுத்து குர்ஆனை மனிதன் சுமந்து கொண்டான். ஆனால் குர்ஆனை பெற்றுவிட்டு அதன்படி வாழாமல், அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல்,
அதை கொண்டு அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான பொருத்தம் இல்லாமல் இந்த தனூமன் ஜஹூலா, முட்டாளாக மடத்தனமானவனாக குர்ஆனை பெற்றும் அதை கொண்டு பயன்பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். குர்ஆன் வழங்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்று காலை நான் குர்ஆனை எடுத்து ஓதினேன் என்று? இருக்கின்ற ஒரு 50 பேர் சொல்ல முடியுமா? 99% இந்த குழந்தைகளை தாண்டி யாராவது சொல்ல முடியுமா இந்த குர்ஆனை தொட்டே, இந்த குர்ஆனை ஓதினே, குர்ஆனை பார்த்தேன்? நமக்காக இறக்கப்பட்ட வேதத்தின்படி வாழாமல் ஏன் அதை பார்ப்பது கூட கிடையாது, பார்ப்பது கூட கிடையாது. எப்படி இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டும்? எப்படி இந்த குர்ஆனை கொண்டு நம்ம வெற்றி பெற முடியும்? குர்ஆனை தொடுவதற்கே தகுதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயம். பெருமானார் சொன்னார்களே, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், இந்த உலகத்தில் உண்மையான வார்த்தை பேச்சு என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய வேதம் மாத்திரம்தான். வஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் வாழ்ந்து வாட்டுவதற்கும் உயர்ந்த வழித்தடம் எனது வழிமுறை என்று சொன்னார்களே பெருமானார். எல்லா வார்த்தையையும் விட, எல்லா வேதங்களையும் விட உயர்ந்தது அருள்முறை குர்ஆன் ஷரீஃப். படைப்புகளை விட எப்படி படைத்தவன் உயர்ந்தவனோ, படைப்புகளை விட எப்படி படைத்தவன் உயர்ந்தவனோ, படைத்தவனின் வார்த்தைகள் மிக உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனின் தேடுதல், குர்ஆனின் தேட்டம், குர்ஆனுடைய நாட்டம், குர்ஆனின் தொடர்பு நமது வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வதற்கான காலம் இது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்று குர்ஆனை தொட்டோம், குர்ஆனை ஓதினோம் என்று? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع الشفرة الكرام البررة. யார் குர்ஆன் ஷரீஃபை சரளமாக அழகிய துணியில் ராகத்தோடு இறை பிரியம் மனதில் வைத்தவர்களாக குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்களோ அவர்கள் மலக்குமார்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை அழகிய துணியில் அர்த்தம் உணர்ந்து இறை அச்சத்தோடு யார் ஒருவன் ஓதுவார்களோ அவர்கள் மலக்குமார்களோடு இருப்பார்கள். அதே நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், வல்லதி யக்ரஅல் குர்ஆன வ யதஅத்தது ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ஸா. குர்ஆனை சரளமாக ஓத தெரியாது, திக்கி திக்கி தான் ஓதுவார். அப்படி யார் ஒருவர் குர்ஆனை சரளமாக ஓத தெரியாவிட்டாலும் அதை எடுத்து பார்த்து கண்களில் ஒத்தி அதை முத்தமிட்டு கண்ணியத்தோடு திக்கி திக்கியாவது யார் ஒருவர் குர்ஆனை ஓதுவாரோ, நன்றாக ஓதுவதற்கு ஒரு நன்மை என்று சொன்னால் திக்கி திக்கி ஆர்வத்தோடு குர்ஆனை ஓதுபவர்களுக்கு 2 நன்மை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த 2 நன்மை? விட்டு விட்டு திக்கி ஓதுவதற்கு குறைந்த நன்மை அல்லவா இருக்க வேண்டும், நன்றாக ஓதுபவருக்கு அல்லவா அதிகமான நன்மைகள் இருக்க வேண்டும். ஏன் பெருமானார் இதை மாற்றி சொன்னார்கள் என்று சொன்னால்,
நன்றாக ஓத தெரிந்தவர் அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். திக்கி திக்கி யார் அதை ஓதுவார்களோ, அதற்கான முயற்சிகளை மேற்பாடுவார்களோ, அதன் தொடர்போடு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலியை தருவதாக பெருமானார் சொன்ன செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குர்ஆனின் தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சுமார் 3,23,015 எழுத்துக்கள் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஒரு எழுத்தை ஓதினால், அலீஃப் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் 10 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். 3,23,015 எழுத்துக்களை சொல்லுகின்ற போது அல்லாஹ் கோடிக்கணக்கான நன்மைகளை தருவதற்கு தயார். அதை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. பெருமானார் அழகாக சொன்னார்களே, இன்ன ஹாதல் குர்ஆன் ஹுவ ஹப்லுல்லாஹில் மதீன். இந்த குர்ஆன் தான் உங்களை இறைவனிடம் சேர்க்கக்கூடிய வலுவான கயிறு. இறைவனிடத்தில் நீங்கள் நெருங்க வேண்டுமா? உறுதியான பாதை, வலுவான கயிறு இந்த குர்ஆன் ஷரீஃப். பெருமானார் அழுத்தி சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன் ஹுவ ஹப்லுல்லாஹில் மதீன் وهو نور المبين وهو شفاء نافع وعصمت لمن تمسك به نجاة لمن اتبع. எல்லா நோய்களுக்கும் மருந்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை விஷயங்களையும் குணமாக்கும் பொக்கிஷம் அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். وعصمت لمن تمسك به ونجاة لمن اتبعه. யார் குர்ஆனின் படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றார்களோ, அது மாத்திரமே இந்த உலகத்தை தாண்டி மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கு போதும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மாத்திரமே போதும். அந்த குர்ஆனின் தொடர்போடு இன்று நாம் எத்தனை பேர் ரமதானில் மாத்திரமாவது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் ரமதானை கண்ணியப்படுத்துகின்றானே, அந்த ரமதானில் கூட குர்ஆனை தொடாதவர்களாக, குர்ஆனை ஓதாதவர்களாக, குர்ஆனை பார்க்காதவர்களாக. எனவேதான் அல்லாஹ் எச்சரித்தார், வஹமலஹல் இன்சான். இந்த குர்ஆனை மனிதன் சுமந்து கொண்டு இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, முட்டாளாக மனத்தனமுடையவனாக குர்ஆனை புறந்தள்ளி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் பதில் குர்ஆனில் இருக்கின்றது. எல்லா நோய்க்கும் நிவாரணி குர்ஆனில் இருக்கின்றது. எல்லா எதிர்ப்புகளுக்குமான வெற்றி குர்ஆனில் இருக்கின்றது. அந்த குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான கேள்வி. ரமதானிலாவது குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃபில், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இறைவனுடைய மன்னிப்பிற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த மன்னிப்பை பெறுவதற்கான வழித்தடங்கள் தான் ரஜபும் ஷஅபானும் ரமதானும். பெருமானாரின் மீது அல்லாஹ் கொண்ட பிரியத்தின் வெளிப்பாடாக பெருமானாரின் சமுதாயமான உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, இந்த உலகத்தில் இறுதி சமுதாயம் நாங்கள் தான், ஆனால் சுவனத்திற்குள் முன்னால் செல்பவர்கள் நாம் என்று சொன்னார்கள் அல்லவா. உலகத்தில் கடைசி சமுதாயமாக நாம் இருந்த போதும் நாளை மறுமையில் முதல் சுவனத்திற்குள் செல்பவர்கள் எனது சமுதாயம். என்ன காரணம்? இது போன்ற நாட்களை, இரவுகளை, மாதங்களை கண்ணியப்படுத்துவதால், குர்ஆனின் கண்ணியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து வாழ்வதால்
இறைவன் கொடுக்கின்ற வெகுமதி. பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, லைலத்துல் கதருடைய இரவில் ஒரு நாள் ஒரு இரவு செய்யக்கூடிய அமல்கள் 1000 மாதத்தை தாண்டிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் அல்லவா. சில ஏழை சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், செல்வத்தை பெற்றிருப்பவர்கள் அதிகமான தான தர்மங்கள் செய்கின்றார்கள், இறைவனுடைய காபாவிற்கு ஹஜ் சென்று வருகின்றார்கள், உம்ராக்களை செய்கின்றார்கள், தான தர்மங்களை வாரி வழங்குகின்றார்கள். ஆனால் நாங்களோ ஏழை, அவர்கள் பெறுவதை போன்று நன்மைகளை எங்களால் ஒரு காலம் பெற முடியாதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். செல்வத்தை வைத்திருப்பவர்கள் தான தர்மங்கள் செய்கின்றார்கள், வாரி வழங்குகின்றார்கள், ஜகாத் கொடுக்கின்றார்கள், ஹஜ் செய்கின்றார்கள், உம்ராவில் வருகின்றார்கள். நாங்களோ ஏழை, எங்களிடம் செல்வங்கள் இல்லை, அது போன்ற நன்மைகளை எங்களால் பெற முடியாதா என்ற ஆதங்கத்தை ஏழை சஹாபா பெருமக்கள் வெளியிடுகிற போது பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை என்று சொல்லி வாருங்கள். அவர்கள் பெற்ற நன்மையை தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சுவனத்தை தருவார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை தினம் தினம் சொல்லி வாருங்கள். உங்கள் பாவம் கடலின் நுரையளவிற்கு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து உயர்ந்த சுவனத்தை உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். சின்ன சின்ன அமல்களில் நாம் பொடுபோக்காக இருக்கின்றோம். பெருமானார் சொன்னார்கள், சிறிய அமல் என்று பாராமல் அதை செய்வதால் உயர்ந்த நன்மைகளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒரு நாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். பிலாலே, நேற்று எனக்கு சுவனம் காட்டப்பட்டது, ஆனால் எனக்கு முன்னால் உங்களுடைய கால் தரம் சுவனத்திற்குள் கேட்டதை என்ன காரணம்? எனக்கு சுவனம் காட்டப்பட்டது, ஆனால் நான் செல்வதற்கு முன்பாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பாதத்தின் சத்தத்தை நான் சுவனத்தில் கேட்டேனே, என்ன காரணம்? என்ன சொன்னார்கள் தெரியுமா பிலால் ரலியல்லாஹு தஆலா? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒழு முறிந்து விட்டால் உடனடியாக ஒழு செய்து விடுவேன். எப்பொழுது ஒழு முறிந்து விட்டாலும் உடனடியாக ஒழு செய்து விடுவேன். அப்படி ஒழு செய்ததோடு காணிக்கையாக இறைவனுக்கு 2 ரக்காயத்தை தொழுது விடுவேன் யா ரசூலல்லாஹ். பாரதூரமான அமல்லாம் இல்லை, ஒழு முறிஞ்சிட்டா நான் உடனடியாக ஒழு செய்து கொள்வேன். அப்படி ஒழு செய்த கையோடு 2 ரக்காயத்தை இறைவனுக்காக தொழுது விடுவேன். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தது! ரகசியமான செய்தி என்ன தெரியுமா? ஒழு முறிந்த கையோடு ஒழு செய்து விட்டால், தண்ணி போடு, ஒழு முறிந்ததோடு ஒழு செய்து விட்டால், அப்படி ஒழு செய்ததோடு 2 ரக்காயத்தை தொழுது விட்டால் அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கின்றான் என்ற மறைமுக செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னார். சின்ன சின்ன அமல்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், இறைவனின் மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். அப்படி மன்னிப்பை பெற்றுவிட்டால் ஒரு ஜன்னத்தில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து.
அந்த சுவனம் எப்படி தெரியுமா? வானம் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு விசாலத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். எத்தனை விண்கலங்கள் சென்றாலும் முதல் வானத்தை அடைய முடியாது. எத்தனை 1000 கோடி மைல்களை கடந்தாலும், எத்தனை விண்கலங்கள் செவ்வாயை அடைந்தாலும், நிலவை கடந்தாலும் முதல் வானத்தை தொட முடியாது. அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி பெற்றுவிட்டால் உங்களுக்கு கிடைப்பது சுவனம். அந்த சுவனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துக சமாவாத்து வல் அர்த், வானம் பூமியினுடைய விசாலம் சுவனம். இந்த சுவனம் தான் உழைத்தலில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு மாத்திரமே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இறையச்சம் உடையவர்களுக்கு மாத்திரமே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. யார் அந்த இறையச்சம் உடையவர்கள்? அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் முதல் பக்கத்தில் பதிவு செய்வார், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டும். குர்ஆன் நேர்வழி காட்டுவது இறையச்சத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான். ரமதான் அடைந்து கொள்ளும் பாக்கியம் இறையச்சம் உடையவர்களுக்கு மாத்திரம்தான். சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது உழைத்தலில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு மாத்திரம்தான். இறையச்சத்தை தரக்கூடியதுதான் நோன்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ரமதான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ரமதானை வீணடித்து விடாமல் அதனுடைய இரவு காலங்களில் நின்று வழங்கி, பகல் நேரங்களில் நோன்பு நோற்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இன்ஷா அல்லாஹ் ரமதானை நாம் கடக்க வேண்டும் என்ற உறுதியோடு ரமதானை நெருங்குவோம். அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த இறை மன்னிப்பை பெற்று உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதை கலிமாவிற்காக உயிரை விடக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.